இந்த விபத்து நேர்ந்த இடம் வந்து எண்ணூர் பகுதி. அங்கு வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த எண்ணெய் கழிவுகள், இந்த எண்ணெய் கசிவுகள் வந்து அந்த கடல் நீரில் கலந்திருக்கும் பொழுது இந்த நீரை குடிநீராக்கும் பயன்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பு முறை எந்த அளவுக்கு இருக்கு, அதுல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து இந்த பகுதியோட வடபுறத்தில் இருக்குது. ஸோ இதோட கடல் நீரோட்டம் வந்து தெற்க தான் வந்துட்டு இருக்கிறதா மீனவர்களும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததும் அதுதான் இருக்குது. ஸோ அதனால் இந்த எண்ணெய் வந்து வடக்க போகுன்றது அந்த அந்த ஒரு அபாயம் இல்லை. அதனால் இந்த தண்ணி வந்து இந்த எண்ணெய் நல்லா பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இன்னும் ஏற்படலை. தெற்கேனா இப்ப திருவான்மையூர் அப்படிங்கிறது இன்னும் காலதாமதமாகும் பொழுது இன்னொரு பிளான்ட் வந்து பட்டிப்புலத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப அதற்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் போயிட்டு எண்ணெய் அந்த இதுக்குள்ளே போச்சுனாக்கா அதுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு கம்மின்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் இப்போது அந்த எண்ணெயை வந்து கசியறது இப்போ நின்றுச்சுனாக்கா அந்த கப்பல் உள்ளே போயிட்டு அன்லோட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால இனிமேல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்றது எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் வரது வந்து கரையொட்டி வரக்கூடிய எண்ணெய் தான். இந்த சூளரிக்காட்டு குப்பத்தில் இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட்டோட தண்ணியோட இன்டேக் இது வந்து கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அங்கே வராதுன்றது தான் என்னோட ஒரு யோசனை. அந்த பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க, மீன்கள், கடல்வாழ் குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ உடனடியான பாதிப்பு வந்து மீனவர்களுக்கு இருக்கு. உடனடியான பாதிப்பு வந்து அந்த இதை நீக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள் மற்றும் பணியாளர்கள், அது மாநகராட்சியோட பணியாளர்கள் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த விதம் சொல்லுங்க சார், நீங்க முடிச்சிருங்க. அதான் முக்கியமாக இதில் வந்து உடனடி நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள் அந்த பணியில் ஈடுபட்டுறவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த இந்த எண்ணெய்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லக்கூடிய யார் இழப்பீடு வழங்குவார்கள்னா இந்த இந்த பிரச்சனைக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இழப்பீடு வழங்கணும். அந்த கப்பலோட முதலாளிகள், துறைமுகத்தோட பொறுப்பாளர்கள், இந்த அளவுக்கு இது வந்து பரவ விட்ட எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாத மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசோட இயந்திரங்கள், அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியம், இவங்க எல்லாருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது. இதில் 2 நிறுவனங்கள் வந்து குறிப்பாக அரசு நிறுவனங்கள் கடற்கரை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம், இன்னொன்று ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம். இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப குவிக்காக இல்லை, அதாவது எந்த தொழிற்சாலைக்கு பர்மிஷன் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணுறதுல எந்த விதமான தாமதமும் இருக்காது. இந்த மாதிரி செயல்பட்டு வரக்கூடிய 2 நிறுவனங்கள் மாசு கட்டுப்படுத்தணும், ஒரு தப்பு நடந்ததை வந்து தட்டி கேட்கணுன்ற வரும்போது அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த 2 நிறுவனத்தையும் பொறுப்பாக்கணும். இல்லாட்டி இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இதே போல் ஒரு திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை.